50 கோடி ரூபாய், 40 கோடி ரூபாய், 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அவர்களே 20,000 மாணவர்களை உருவாக்க முடியுதுன்னு சொன்னா, அதுல குறிப்பா அந்த நாட்டையே ஆளணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் 250 கோடி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருல்ல, எவ்வளவு பேரை இவர் படிக்க வைத்திருக்கிறார். நோட்டு புக் கொடுக்குற எத்தனை வருஷமா கொடுக்குறீங்க கேள்வி கேட்டா கீழே வந்து கமெண்ட்ல போடுவாங்க. எங்க ஆள் யார் தெரியுமா, அவர் நோட்டு புக்லாம் கொடுக்குறாரு. நோட்டு புக் கொடுத்துட்டா மாணவர்கள் அறிவுத்திறன் வளர்ந்துருமா? தத்தெடுத்து நீங்க வளர்க்க மாட்டீங்களா? 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறீங்கல்ல. நீங்க வந்து ஸ்டைலா நடந்தீங்கன்னா அது மாதிரி அவன் ட்ரை பண்றான். வண்டியை ஸ்டைலா ஓட்டினா அது மாதிரி ஓட்டுறான். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றான்ல. அப்ப நீங்க சிகரெட் பிடிக்கிறதையும் ஃபாலோ பண்றான், நீ சரக்கு அடிக்கிறதையும் ஃபாலோ பண்றான், நீ பறந்து பறந்து அடிக்கிறதையும் ஃபாலோ பண்றான். போலீஸ்காரனை ஏறி மீச்சினா அதையும் ஃபாலோ பண்ணி போலீஸ்காரனை மீச்சு செருப்படி வாங்குதுங்க. இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு விஜய் செயல்பாடுகளை பார்க்குற எல்லாரும் போடலாம்னு நினைச்சவங்களும் போட மாட்டான். ஏன்னா அந்த தற்குறிகள் பூரா ஆபாச அர்ச்சனை தான் பண்றான். விஜய் போட்டோ வச்சிருக்கான் அவனுடைய அந்த ஐடியில, கீழே பூரா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபாச அர்ச்சனை. அதிமுக திமுக மாற்றுனான்னு விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு என்ன அரசியல் தெரியுது? மாநாடு நடத்திட்டா, ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்தினாரு. மாநாட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 2 மாசம் லீவ் விட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? விஜய் ஒரு படம் முடிஞ்ச உடனே 2 மாசம் லீவ் எடுத்துப்பாரு, வெளிநாடு போயிடுவார், நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அடுத்த படத்தில் நடிப்பார். அதே மாதிரி முதல் மாநாடு விக்கிரவாண்டி 2 மாசம் லீவ் எடுத்துட்டாங்க. இப்ப திருப்பி அடுத்த கட்டம். இன்னைக்கு விஜய பெரிய அப்படியே பயங்கரமான ஒரு ஆபத் பாந்தவன், நாட்டை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவனா காமிக்க ட்ரை பண்றாங்க. எம்ஜிஆர் கிணையா ஒப்பிடுறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! யாருடைய வாரும் சூர்யாவுக்கு எதிராக? விஜய் வாரும் தான். இதுல என்ன பெருசா பெரிய அப்படியே விஜய்க்கு தெரிஞ்சுதான் சூர்யா அதெல்லாம் தெரியாம. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய 2வது மாநாட்டை மதுரையில் நடத்த போறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாருல, தப்பு இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் நாட்டை என்ன, நீங்கள் வந்து முதலமைச்சரில் பிரதமராக கூட ஆகுங்க. எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கீங்க? எத்தனை டாக்டரை உருவாக்கியிருக்கீங்க? தான் வாங்குற சம்பளமே 50 கோடி தான் இருக்கும், 50-60 கோடி தான் இருக்கும். ஒரு நடிகர் 51 டாக்டரை உருவாக்கியிருக்காரு. ஒரு 6000க்கு மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியிருக்காரு 15 வருஷத்தில். 250 கோடியை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருல்ல, அது கூட வேணாங்க. கன்றாவி. நீட்டை ஏற்று எதனா போராட்டம் பண்ணிக்கிங்களா? நீட்டால் இங்கே பூரா அங்கே வந்து மாணவர்கள் மாணவிகள் செத்து போயிட்டு இருக்காங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டு. நீட்ட அரசியல் இருக்குல்ல, அது மிக கொடூரமான கரங்களால் நம்மளோட காசெல்லாம் பிடுங்கிட்டு இருக்குல்ல. அதை சாப்பிட்றவங்களாம் யாரு? கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க தான் சார் சாப்பிட்றான். மருத்துவர்கள் இப்போ எங்கே உருவாகுறாங்க? விலைக்கு வாங்கப்படுறாங்க. காசு கொடுத்தாதான். மார்க் எடுத்த மாணவன் நீட்டில் நீங்கள் ஜெயிச்சா மட்டும் சீட் கிடச்சிருமா டாக்டர் சீட்டு? ஆமான்னு சொன்னீங்கன்னா நம்ம தான் முட்டாள். நீட்டில் பலமுறை வெற்றி பெற்றும் மருத்துவர் கனவாக தான் போகுது. எத்தனை மாணவர்கள் நம்ம பார்க்க முடியுது? இங்கே பணம் இருந்தால் தான் சார். கோட்டாவில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் காசு இருந்தால் தான் சீட்டு உங்களுக்கு. அப்போ காசு கொடுத்து பல லட்ச ரூபாயை பல கோடி ரூபாய் கொடுத்துட்டு டாக்டர் அவரை வந்து காசு எடுக்க பார்ப்பானா? மக்கள் பணி செய்வானா? சேவை செய்ய வருவான்? நார்த்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது அத்தனையும் இங்கேயும் நடக்கிறதுக்கு குதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. எப்படியாவது அங்கேயும் இங்கே மாற்றிடணும். ஏன்னா இங்கே அரசியலே மாறுபட்டு இருக்குல்ல. உங்களுக்கு ஒரே ஒருத்தரை நீங்கள் மாற்றினீங்களா? என்ன வேணாலும் ஸ்பான்சர்ஷிப்பு. நோட்டு புக் கொடுக்குற எத்தனை வருஷமாக கொடுக்குறீங்க கேள்வி கேட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் போடுவாங்க. எங்க ஆள் யார் தெரியுமா, அவர் நோட்டு புக்லாம் கொடுக்குறாரு. நோட்டு புக் கொடுத்துட்டா மாணவர்கள் அறிவுத்திறன் வளர்ந்துருமா? தத்தெடுத்து நீங்கள் வளர்க்க மாட்டீங்களா? 250 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல, 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறீங்கல்ல. இரவு பாட செயல் நடத்துகிறோம். எதுக்கு நடத்துறீங்க? உங்கள் படம் வந்தால் அந்த பசங்களெல்லாம் கூட்டு போய் தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்க வைக்கிறீங்க, ஃபோட்டோ போட்டுக்கிறீங்க. அது மட்டும் தான் நடக்குது. குழந்தைகள் பார்க்கக்கூடாத படம், அடிதடி வெட்டு குத்து, கொலை குத்து, கஞ்சா, அதிகப்படியான போதைப் பொருள், குடிகார காட்சிகளாக இருக்கும். இந்த படங்களுக்கு முதல் நாள் முதல் காட்சி மாணவர்களை, சின்ன பசங்களெல்லாம் கூட்டு போகிறது. சென்சாரில் 16 வயசுக்கு கீழே இருக்கிற 16 வயது கீழே இருக்க யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் கூட மாணவர்களை கூட்டு போகிறது. கேட்டால் நாங்கள் வந்து பாடசாலை நடத்துகிறோம் சார், மாணவர்களுக்கு படம் காமிக்கிறோம் சார். யாருக்கு படம் காமிக்கிறீங்க? இப்படி ஏமாத்துறீங்களா? விஜய் மாணவர்களுக்கு நல்லது பண்ணால் எந்த விமர்சனமும் வர மாட்டேங்குது. ஆனால் சூர்யா மாணவர்களுக்கு நல்லது பண்ணும் பொழுது ஏகப்பட்ட விமர்சனங்கள், கடுமையாக திட்டி வரக்கூடிய விஷயங்கள்லாம் வருதுல்ல. ஏன் சூர்யாவுக்கு ஒரு மாதிரி நடக்குது, விஜய்க்கு ஒரு மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன்? எல்லாம் பூரா ஃபண்டிங், பணம் கொடுத்து அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. யாருக்கு எதிராக யார் பணம் கொடுக்குறா? இன்னைக்கு விஜய பெரிய அப்படியே பயங்கரமான ஒரு ஆபத் பாந்தவன், நாட்டை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவனா காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஃபுல்லாகவே பில்டப்பில் தான் சார் விஜய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு.
ஆனால் பாவம் அவர் நல்ல மனுஷன்தான், எனக்கு நான் பழகியிருக்கேன், எனக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. அவரை இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஐசோலேட் ஆகி தனியாக உட்கார வச்சுட்டாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஆபத்து பாந்தவன், அவர் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். எம்ஜிஆருக்கு இணையாக ஒப்பிடுறாங்க, எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ ஒரு மோசமான ஒப்பீடு. எம்ஜிஆர் என்பவர் யார்? கால் தூசிக்கு ஆபாரா விஜய் சார்? 2200 கோடி இல்லை 5000 கோடி கூட சம்பளம் வாங்கிட்டோம் சார். அதனால் விஜய் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவல் ஆயிடுவாரா? படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட முடியுமா? ஆனால் அந்த படுத்துக்கிட்டே ஜெயிச்ச எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? அரசியல் புரிதலோட ஒரு அரசியல்வாதியாக இங்கே ஏற்கனவே இருந்தார். நடிக்கும் போதே திராவிட கொள்கையை தன்னுடைய படங்கள் எல்லாம் புகுத்தினார். விஜய் அவர் படத்தில் என்ன புகுத்துறாரு? குடிகார காட்சி தான் வருது. கஞ்சா விக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, சிகரெட் எப்படி பிடிக்கலான்னு சொல்லி கொடுக்குறாரு, எப்படி அடுத்தவனை சுடலான்னு சொல்லி கொடுக்குறாரு. பூரா இந்த காட்சிகளும் ஹாலிவுட் படங்கள்லேருந்து திருடுறதா கீழே கமெண்ட் பூரா வருது. நம்ம சொல்லலை. அப்போ உங்களுடைய காட்சிகளில் சினிமாவில் இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து மாணவர்களே நீங்கள் இதை தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்ற வாழ்ந்து காட்டுறதை ஃபாலோ பண்ணுறது தானே மாணவருடைய பணியாக இருக்குது. உங்களை நம்புறான்ல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கில் கூட வச்சிங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறான்ல, ஃபாலோவர்ஸாக இருக்கான்ல. நீ சட்டை பட்டன் அவுத்து விட்டா அவனும் பட்டன் அவுத்து விட்டுறான். நீங்கள் வந்து இப்படி ஸ்டைலாக நடந்தீங்கன்னா அது மாதிரி அவன் ட்ரை பண்ணுறான். வண்டியை ஸ்டைலாக ஓட்டினா அது மாதிரி ஓட்டுறான். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறான்ல. அப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதையும் ஃபாலோ பண்ணுறான், நீ சரக்கு அடிக்கிறதையும் ஃபாலோ பண்ணுறான், நீ பறந்து அடிக்கிறதையும் ஃபாலோ பண்ணுறான். போலீஸ்காரனை ஏறி மீச்சினா அதையும் ஃபாலோ பண்ணி போலீஸ்காரனை மீச்சு செருப்படி வாங்குதுங்க. இதுக்கு யார் காரணம்? அப்போ நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நீங்கள் செய்கிறது தானே சார் செய்கிறான். திரும்பியும் விஜய் பற்றி பக்கமாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வரிசையாக சுமத்துறீங்க. ஆனால் சமூக வலைதளங்களை பார்க்கும்போது விஜய் எல்லாரும் புகழ்றாங்க, சூர்யாவை திட்டுறாங்க. இது என்ன காரணம்? ஆமாம், சூர்யா படிக்க வைக்கிறாரு, சூர்யா நல்ல உருப்படியான மாணவர்களை உருவாக்குறாரு அப்படின்னா அவர் அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு. நீங்கள் ஒன்று நல்லது பண்ணுற எல்லாருக்கும் நிச்சயமாக பழுத்த மரம் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மரம் வந்து தான் மட்டும் அந்த கனிகளை எடுத்துக்காம எல்லாருக்கும் பலன் தர விஷயத்த சூர்யா செய்கிறாரு. சூர்யாவும் சரி, அவருடைய தம்பி கார்த்தியும் சரி. அவர் ஒரு பக்கம் உழவர்களுக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மாணவர்களுக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது அவங்க அப்பாவே ஒரு காலத்தில் ஆரம்பிச்சிட்டார். சூர்யா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிவகுமார் அறக்கட்டளை ஒன்று இருந்துச்சு. அந்த அறக்கட்டளை மூலமாக படிக்க ஆர்வமான மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய உதவிகள். அப்புறம் சூர்யா தலையெடுத்த பிறகு, கார்த்தி தலையெடுத்த பிறகு இவர்கள் தங்கள் பாணியில் தங்களுடைய விஷயங்களை பண்ணிக்கிறாங்க. சார், நிதி வாங்கி பண்ணுறாங்களோ தன் சொந்த நிறுவனம் சொந்த காசில் பண்ணுறாங்களோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இதை செய்வதற்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? இன்னைக்கு 50 கோடி ரூபாய், 40 கோடி ரூபாய், 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அவர்களே 6000 மாணவர்களை 8000 மாணவர்களை உருவாக்க முடியுது, உருவாக்க முடியுதுன்னா 20,000 மாணவர்களை உருவாக்க முடியுதுன்னு சொன்னா இவர்களை விட 4 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்குகிற உச்ச நடிகர்களா இருக்கிற பெரும்பாலானவர்கள், அதுல குறிப்பா அந்த நாட்டையே ஆளணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் விஜயை தான் சொல்றீங்க. நேரடியாக தான் சொல்றேன், இதுல என்ன மறைச்சு வேண்டி கிடக்கு. நாட்டையே ஆளணும்னு ஆசைப்படுறாருல்ல, எவ்வளவு பேரை இவர் படிக்க வைத்திருக்கிறார் லிஸ்ட் வெளியிட முடியுமா? இத்தனை பேருக்கு நான் வந்து இவர்களை எல்லாம் மருத்துவர் ஆக்கிறேன் சொல்ல முடியுமா? இவர்களை எல்லாம் நான் இன்ஜினியர் ஆக்கியிருக்கேன் சொல்ல முடியுமா? இத்தனை பேருக்கு நான் வந்து வேலை வாய்ப்பு வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்கேன்னு சொல்ல முடியுமா? இத்தனை கிராமங்களை தத்தெடுத்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? எதையாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஆனால் அப்படியே திருப்பி சூர்யா வந்து வரிசையா பக்கமா இந்த அரசு பள்ளியை நான் தத்தெடுத்திருக்கேன், இத்தனை அரசு மாணவர்களை நான் இப்படி மாற்றிருக்கேன், இவ்வளவு 51 டாக்டர்கள் என்கிட்ட வந்திருக்காங்கன்னு பெரிய பட்டியல் போட முடியும். அந்த மாணவர்கள், அந்த மருத்துவர்கள் மேடையில் அலங்கரித்து நின்று நாங்கள்லாம் மருத்துவர் ஆனதுக்கு அகரம் தான் எங்களுக்கு காரணம்னு அங்கேயே விட்னஸும் கொடுக்குறாங்க. இதை வந்து சூர்யாவை குறை சொல்வதற்காக ஒரு கூட்டம் காசு கொடுத்து வாங்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கு ஒரு கும்பல். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்படி பேசுறேன்னா சூர்யா எனக்கு ஏதோ சொல்லிட்டு நான் சூர்யாவை புகழ்றேன்னுவாங்க. இது என்னன்னா, இங்கே புகழ்ச்சின்றது பெருசு இல்லை சார், செயல் இருக்கா? புகழ்ச்சிக்கு யார் ஒன்றா பேசலாம், ஆனால் செயல், அதற்கான தீர்வு, அதுக்கான விடை. இப்போ நான் வந்து சூர்யா இதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சும்மா மேம்போக்கா சொல்லலையே, விடை இருக்குல்ல. அப்போ நான் எனக்கு புகழ்ச்சி இல்லை. இது சூர்யா இவ்வளோ தூரம் நல்லது பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 20,000 பேரை படிக்க வச்சிருக்காரு, ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் சூர்யா சமூக வலைதளங்களில் திட்டப்படுறார். விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆனால் அதே விஜய் சமூக வலைதளங்களில் புகழப்படுகிறார். அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு ஏன், என்ன காரணம், யார் இதெல்லாம் பண்ணுறா? விஜய்க்கு ஆதரவானவர்கள் விஜயை பெரிய இடத்துல காமிக்கிறதுக்காக காசு கொடுத்து இந்த வேலை செய்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அதாவது குப்பை கிடங்கா. ரசிகர்கள் தான் சூர்யாவை திட்டுறாங்களா? விஜய் ரசிகர்கள் இல்லைங்க, விஜய் ரசிகர்கள் எப்பவுமே தற்குறிகள். அது எந்த காலத்திலையும் நான் மாற்றிக்க மாட்டேன் அந்த வார்த்தை. ஏன் இப்படி? அவர்களுக்கு அடிப்படை அறிவே இல்லை. ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு சார், அவங்க எங்கே போனாலும் நீங்கள் வந்து முண்டி அடித்து வேடிக்கை பார்க்க தானே வரான்.
எங்கேயாவது ஒரு இடத்துல தொண்டரா மாறி இருக்கானா? இந்த சென்னையில் கடைசியாக நடந்த ஆர்ப்பாட்டம் அதை வச்சு சொல்றீங்களா? பொது சொத்தை சேதப்படுத்திட்டாங்க, அது மட்டும் மரத்து மேலே ஏறிட்டாங்க, அதை வச்சு அது மட்டும் இல்லை. நீங்கள் விஜயனுடைய எல்லா கூட்டங்கள்லையும் பொதுச் செயலாளர்ன்ற பதவி வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பதவி. அந்த பதவியில் இருக்க ஒரு மைக்க பிடிச்சி இறங்கு மரத்து மேலே ஏறாத, சேர தூக்காத, இதுதான் மீட்டிங்கினுடைய லட்சணமா? ஒரு வார்த்தை சொன்னால் அடங்கணும்ல சார், ஒரு வார்த்தை சொன்னால் உபயோக பண்ணணும்ல. உங்களுடைய வார்த்தை கட்டுப்படாத உங்கள் தொண்டராக இருக்க முடியுமா? அப்போ அவன் ரசிகர் மனநிலையிலே இருக்கான். எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு வந்து நான் பார்த்துடணும். இப்போ நான் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் ஒப்பிடலை, இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தியேட்டரில் அவருடைய ஒரு டீசர் போடுறாங்க, அந்த தியேட்டருடைய 900 சீட்டையும் உடைச்சாங்க. அங்கே போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மனநிலையில் அவன் ரசிகன் தானே, அன்றைக்கி ரசிகன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மனநிலையில் இருக்கிறவன் அப்படியே இன்ன வரைக்கும் நிற்கிறான். இப்போ வரைக்கும் அவன் தொண்டராக மாறவே இல்லை, ரசிகராகவே இருக்கான். தொண்டராக மாறினா தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். அவனை முதல்ல மோட்டிவேட் பண்ணுங்கள், அவனுக்கு முதல்ல நல்வழிப்படுத்துங்க, அவனுக்கு சொல்லிக் கொடுங்க எது அரசியல், நம்ம அரசியலுக்குள்ளே வந்துட்டோம், எது வந்து நம்ம நேர்மறையாக செய்ய வேண்டிய விஷயம், எதிர்மறையான சிந்தனையோடு இருக்காதீங்க, நாமெல்லாம் மக்களுக்கு சேவை பண்ண தான் வந்திருக்கோம், சொல்லிக் கொடுங்க. முதல்ல இவனை பயிற்சி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றவனுக்கு சொல்லுங்கள். ஆனால் அதுவே செய்கிறதில்ல. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா வார் ரூம் வச்சுக்கிறாங்க. அரசியலில் ஒரு வார் ரூம் இருக்கும், அடுத்தவனை காலி பண்ணோன்னா வார் ரூமில் உட்காந்து அப்படியே ட்வீட் போடுறதும், ஃபேஸ்புக்கில் கழுவி ஊற்றுறதும், ஆபாச வார்த்தைகளை அர்ச்சனை பண்ணுறதும். இப்போ நம்ம இந்த வீடியோ கீழே பார்த்து என்ன எவ்வளோ பேர் ஆபாசமாக போடுவான்னு பாருங்க. சூர்யாவுக்கு இதுதானே நடந்துகிட்டு இருக்கு காலம். அதுக்கு காரணம் முழுக்க அது ஒரு அந்த வார் ரூம் தான், வார் ரூமுடைய செயல்பாடு தான். அது வார் ரூம் சூர்யாவுக்கு எதிராக விஜய் வார் ரூம் தான். இதுல என்ன பெரிய அப்படியே நம்ம மறைச்சி சூர்யாவுக்கு எதிராக இருக்குது விஜயோட. நீங்க சீமான திட்டினீங்கன்னா சீமான ஒரு வார் ரூம். விஜய்க்கு தெரிஞ்சுதான் சூர்யா, அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. அது எப்படி தெரியாம இருக்கும்? இல்லை கையடக்க உலகம் சார், ஃபோன் வச்சிருக்க எல்லாருக்கும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் எங்கள் அண்ணன் சீமானுக்கு அது தெரியாது, ஏன்னா அவரு ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு. நீங்கள் சீமானை திட்டினீங்கன்னா கீழே வந்து கழுவி ஊற்றுவான். அது ஒரு கும்பல் இருக்குது, அது ஒரு வார் ரூம் இருக்குது. அவர்கிட்ட பேசுகிற யாருக்கும் அந்த அடிப்படை அறிவோ புரிதலோ இருக்காது. சீமானை திட்டா வந்து கும்பல் கத்துமே, அதே மாதிரி நிலைப்பாடு தான் விஜய் திட்டா கீழே வந்து கத்துவானுங்க, ஆபாச அர்ச்சனை பண்ணுவானுங்க. நம்ம மட்டும் பேச மாட்டானுங்க, நம்ம குடும்பத்தை இழுப்பானுங்க, நம்ம எல்லாரையும் இழுப்பானுங்க. இதெல்லாம் விஜய் தடுக்க மாட்டாரா? சீமான் தடுக்க மாட்டாரா? அவங்க தடுத்தா அவங்க அந்த இடத்துல உட்கார முடியாது. அவங்களுக்கு தேவை ஏதாவது இடத்துல நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், எந்த இடத்துலையும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். அப்போ அப்படி இருக்கிற ஆட்கள் எப்படிங்க வந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதியான தலைவர்களாக இருக்க முடியும்? அப்போ ஃபேக் ஐடி வச்சு தான் சீமானும் விஜயும் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், நீங்கள் ஃபேக் ஐடி வச்சு தான் ஒருத்தர் ஆபாச வார்த்தைகளை திட்ட முடியும், ஒரிஜினல் ஐடியில் வந்து திட்ட முடியாது, ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். 100ல் 99% சோசியல் வலைதள பக்கங்களில், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அது எக்ஸ் தளமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இங்கே வரக்கூடிய சோசியல் சமூக வலைதளம் எல்லாத்திலும் 99% அந்த கணக்குகள் அனைத்தும் போலி இவங்க வச்சிருக்கிறது. அப்போ தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் ஃபேக் ஐடியாவை நம்பி தான் அரசியல் பண்ணுது. ஆமாம், அதனால தான் அவங்க அரசியல் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. நீங்கள் சீமான் வந்து உண்மையிலேயே கள போராளியாக இருந்திருந்தால், நேர்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தா, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள அவருக்கான ஒரு தனி மரியாதையோடு வந்துடுவார். 10 வருஷத்துக்கு மேலே எங்கள் அண்ணன் சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, காசு வாங்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது ஓட்டு விழுதா அவருக்கு? கேட்டால் நாங்கள் வந்து பாருங்கள் 6% ஓட்டு வாங்கிட்டோன்னு. இன்னைக்கு பூரா பாதிப்பாயே வந்து இங்கே வந்துட்டான். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டான். அதனால தான் கோபத்தின் வெளிப்பாடாக தான் நடுவில் நின்னா லாரி அடிச்சிடும்னு சொன்னார். இப்போ இவர் வந்திருக்கார் இல்லையா, இவரும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கார். இவர் இன்னும் அரசியலே சந்திக்கல, ஒரு தேர்தலோடு சந்திக்கல. நீங்கள் தேர்தலை சந்தித்திருந்தா உங்களுக்கான வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட ஐடிவிங்க வந்து சூர்யாவை திட்டுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ சூர்யாவை ஆதரிக்கக்கூடியவர்கள், சூர்யா நல்லது பண்ணதை பாராட்டக்கூடியவர்கள் எப்படி விஜய் ஆதரித்து ஓட்டு போடுவாங்க? அது நெகட்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சூர்யாவை ஆதரித்து போடணும்னு அவசியம் இல்லைங்க. சூர்யாவை ஆதரிக்கிறவர்கள் மட்டும் ஓட்டு போடணும்னு கிடையாது. இன்றைக்கி விஜய் செயல்பாடுகளை பார்க்குற எல்லாரும் போடலாம்னு நினச்சவங்களும் போட மாட்டான். ஏன்னா அந்த தற்குறிகள் பூரா ஆபாச அர்ச்சனை தான் பண்ணுறான். விஜய் ஃபோட்டோ வச்சுருக்கான் அவனுடைய அந்த ஐடியில், விஜய் ஃபோட்டோ வச்சு கடவுள் விஜய்னு போட்டுக்கிறான், இல்லை ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுக்கிறான். கீழே பூரா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபாச அர்ச்சனை. ஒருவேளை விஜய் இதெல்லாம் தடுக்க தவறினால் விஜய்க்கு என்ன ஆகும்? விஜய் ஆகாது. அவர் வந்து 10ஓட 11 அரசியல்வாதியாக இருப்பார். திரும்பி கதை கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. இப்போவே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு முடிவு அவருக்கு. நம்ம வந்து நிச்சயமாக 26 தேர்தலில் தெருவில் தான் நிற்போம். தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு நடிக்கணும், வருமானம் வேணும், அதனால் அதை நோக்கி போவோம். இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ அவர் வந்து மத ரீதியாக அவருக்கு பெரிய பணம் வந்துருச்சு, அதை நம்பி தான் அரசியலுக்கு வராருன்னு. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது. நானும் அதை நம்ப தயாராகவும் இல்லை. அது சும்மா யாரோ கலைப்பி விடுற விஷயம். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜந்தா நிச்சயமாக இவர் பாஜகவுடைய இன்னொரு பி டீம், சி டீம், ஏ டீம் எதை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா
பாஜக தொடர்புடைய நபர்கள் ஆட்டு விற்கிறத தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. இல்லை எனக்கு என்ன புரியலன்னா சீமானும் பாஜகவோட பி டீம் சொல்லிட்டீங்க, விஜயும் பி டீம் சொல்லிட்டீங்க. ஆனா 2 பி டீமுக்கும் நேர் எதிராக தானே இருக்காங்க சீமானு விஜய். ஆனா அவங்க 2 பேரும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றீங்களே. உண்மைதான். நீங்க அவங்களோட செயல்பாடுகளை பாருங்க. நான் தான் முதல்ல ஒன்று சொன்னேன், ஒரு இடத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ரூட்ல வரீங்க, நான் ஒரு ரூட்ல வரோம். ஆனா நம்ம போய் சேர வேண்டிய இடம் ஒன்னா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நாம ஏன் ஒன்னா ஒரே பாதையில போகலாம். ஆனா உங்க பாதை வேற. நீங்க திரள்நிதி தாரீர்னு கையை கட்டிக்கிட்டு காசு கேட்பீங்க. சீமான சொல்றேன். விஜய் வந்து கையை கட்டிட்டு காசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு வந்து தான் ஒரு பெரிய நடிகர் ஒரு இமேஜ் இருக்கு. ஏன்னா சீமானை விட திரையுலகத்துல மற்றவர்களை விட விஜய்க்கு ஒரு மரியாதை இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிறோம். அந்த மரியாதை காசா அவர் மாத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மரியாதையை பாஜக தனக்கானதாக மாத்துது. இப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிறது இல்லைங்க. 26 தேர்தலுடைய நோக்கம் பாஜகவுக்கு ஆட்சியை பிடிக்கிறது இல்லை. பல பேர் ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அதிமுகவை அழிக்கணும். ஏன் தெரியுமா? இங்க வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதன் தலைவர்கள் ஸ்ட்ராங்கா வந்துகிட்டே இருக்காங்க. அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லை. எடப்பாடி மீது பிரச்சனை இருக்கு, ஓபிஎஸ் மீது பிரச்சனை இருக்கு, டிடிவி மேல பிரச்சனை இருக்கு, சசிகலா மேல பிரச்சனை இருக்கு. அங்க நிரந்தரமாக சரியாக ஆளுமையோடு இருக்கிற தலைவர்கள் இல்லை. அந்த அடிப்படையில் அதிமுக அப்படியே செதறி சின்னபண்ணமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து முற்றிலுமா அழிச்சிட்டோம்னா இங்க 2வது பிரதானமான இயக்கமாக கட்சியாக தேசிய கட்சியாக நம்ம உள்ள வந்துடலாம். ஆட்சி அதிகாரத்தில் பின்வாசல் வழியாக வந்து பழகப்பட்ட தாமரையை வைத்திருக்கிற பாஜக வந்து அவர்களுடைய நோக்கம் ஈஸியாக நிறைவேறிடும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பின்வாசல் வழியாக கடந்த 4 ஆண்டு காலம் அவங்க தான் ஆட்சி நடத்தினாங்க. எடப்பாடி ஆட்சி நடத்தினார். எடப்பாடி ஆட்சி நடத்தாலும் யாராவது நினைச்சாங்கன்னா நம்ம தான் முட்டாள்கள். எடப்பாடி ஆட்டு வச்சது பாஜக. இன்னைக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி? எனக்கெல்லாம் உண்மையிலேயே இவர்கள்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரியல. எடப்பாடி உட்பட சொல்றேன். நான் ஒரு முன்னாள் முதல்வராக பயங்கரமான குற்றச்சாட்டு. அதிமுக ஆளுமையான அதிமுக அவர்களுடைய விஷயத்தை தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கணும்? அதிமுக தலைவர் தான் இருக்கணும். ஏன் சார் டெல்லிக்கு காவடி தூக்குறாங்க? அங்க போய் ஏன் கேட்குறாங்க? அவர் பிரதமராக இருந்தால் இருந்துட்டு போறாரு. யாருக்கு பிரதமர்? அவரு நாட்டு மக்களுக்கு பிரதமர். எந்த கட்சியில் இருக்காரு? அவரு பாஜக இருக்காரு. அவருக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? இவரையா இங்கேருந்து அங்கே போய் அமித்ஷாவை பார்க்க போறாரு எடப்பாடி? அதுவும் கார் மாறி மாறி ஒரு சினிமாவில் வர மாதிரி மாறி 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 ரகசியமா ஏன் பார்க்க போறாரு? அதை கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானம். அது மேட்டர் இல்லை நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஏன்னா ஆளுமையாக இருந்தது, தேடி வந்தாங்க, அவங்க தேடி வருவாங்க போயஸ் கார்டனுக்கு, அப்படி வச்சிருந்தாங்க ஜெயலலிதா. அந்த அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு இருக்க பாஜகவுடைய நோக்கம் காலி பண்ணிட்டா நம்ம 2வது இடத்துல வந்துடலாம். அதுதான் நடக்க போகுது. பிஜேபி அதிமுகவை அழிப்பது தான் நோக்கம்னா இந்த விஷயம் எப்படி அதிமுக அமைச்சர்களுக்கோ எடப்பாடிக்கோ தெரியாமலா இருக்கும்? தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்களால என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க எல்லார் மீதும் வழக்கு இருக்கு. எல்லார் மீதும் வழக்கு இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அவ்வளவு பிரச்சனை. அதனால தான் ஒருத்தர் வந்து மோடி என்னுடைய டேடின்னு பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? அவர்கள் அடைமொழியோட பேசுறாங்க சார். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ராஜேந்திர பாலாஜி. வேற யாரு? அவர் தான். ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்ட அதே அதிமுக இருந்து இப்போ இன்னொரு குரல் வருது, மோடி எங்கள் டேடி. எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம். இப்போ நீங்கள் எல்லாரும் மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறீங்களே. இவர் இல்லைன்னா உடனே இன்னொரு தலைவர் வந்துடுறாரு. அதிமுக திமுகவுக்கு மாற்றுனான்னு விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு என்ன அரசியல் தெரியுது? இப்போ மாநாடு நடத்த போகிறாரு. மாநாடு நடத்திட்டா ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்தினார். மாநாட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 2 மாதம் லீவ் விட்டாங்க. அரசியல் கட்சிகளை லீவ் விடுவாங்களா சார்? லீவ் விட்டாங்க சார். நான் சொல்ல சார், இதை அந்த கட்சியிலேயே அவரோடு பயணப்பட்ட செய்தி தொடர்பாளர்னு கொஞ்ச நாள் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் வந்து இப்போ வெளியில் வந்துட்டார், கட்சி செயல்பாடு பிடிக்கலன்னு. ஜெகதீஸ்வரன் அவர் வந்து வெளியில் வந்து சொல்கிறாரு, சார் நான் இப்போ வந்து கேட்டேன், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நம்ம தீவிரமாக செயல்படணும், எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பேசணும்னு நான் வந்து ஆசைப்பட்டு போய் கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, நோ 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 நோ, நம்ம மாநாடு முடிஞ்சவொடனே ஒரு 2 மாதத்துக்கு லீவு. இது எப்படி தெரியுமா இருக்குது? விஜய் ஒரு படம் முடிஞ்ச உடனே 2 மாதம் லீவ் எடுத்துப்பார், வெளிநாடு போயிடுவார், நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அடுத்த படத்தில் நடிப்பார். அதே மாதிரி முதல் மாநாடு விக்கிரவாண்டி 2 மாதம் லீவ் எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி அடுத்த கட்டம் போராட்டம் பண்ணாங்க. 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு 3 நிமிஷத்தில் பேச்ச முடிச்சிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பேச கண்டென்ட் இல்லை அவர்கிட்ட. பாவம், அவர் என்ன பண்ணுவார்? எழுதி கொடுக்குறத மக்கப் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்த மாநாடு போட்டிருக்காங்க. இந்த மாநாடுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு? ஆனா இறங்கி களத்தில் இறங்கி புலியா சீர போறேன்னு. இது புலியா சீர போறாரா ரசத்துக்கான புலியான்னு பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். அடுக்கடுக்கான நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்திருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மீதும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுமா இங்கே தமிழக அரசியல் களத்தில் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.